ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரிட்டி ஃபேமிலி. நம்ம ப்ரிட்டி ஃபேமிலியில் இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட வந்திருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்காகவே வாங்கினா வீடியோ எடுத்திருக்கேன். எல்லாமே பூஜை அறைக்கான ப்ராடக்ட்ஸ் தான். பூஜை அறையில் எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வச்சா நல்லாயிருக்கும் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாமே யூனிக்கான பொருட்கள், எல்லாமே நியூ அரைவிங் ப்ராடக்ட்ஸ் தான். எல்லாமே நல்ல நல்ல பொருட்கள் வாங்கி நான் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். என்னுடைய சேனல் ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள். எல்லாமே நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ் இருக்கும். எல்லா ப்ராடக்ட்ஸுமே யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். எல்லோரும் கேட்குறீங்க லிங்க்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஃபேம்னு கொடுத்துருப்பேன். எல்லாத்துக்குமே ஒரே லிங்காக கொடுத்துருப்பேன். நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா எல்லா ப்ராடக்ட்ஸுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ ப்ராடக்ட்ஸ் பார்க்கலாம். இது அழகான நெக் செட்டு தான். ரொம்பவே சூப்பரான லாங் ஆரம், ஒன்று ஷார்ட் ஆரம் கொடுத்துருக்காங்க. நல்லா அழகாக பீகாக்லாம் போட்டு வந்திருக்கு. நமக்கு இந்த மாதிரியெல்லாம் பட்டு சாரீக்கு வேர் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி லக்ஷ்மி போட்டு பெண்டன் மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி சாரீஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி வேர் பண்ணணும் அப்படின்னா நல்லாவே இருக்குது. அப்புறம் 2 ஜிம்மிக்காவும் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இது லாங் ஆரமும் ஷார்ட் ஆரமும் ரெண்டுமே சேர்ந்து வருதுனால நம்ம ஷார்ட்டாக கூட போட்டுக்கலாம். அப்படிலாம் லாங்காக வேணும்னா கூட அதை கூட வேர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன் இது. இந்த காம்போ மிஸ் பண்ணாமல் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். லாங் வேணும்னாலும் லாங் போட்டுக்கலாம், ஷார்ட் வேணும்னாலும் ஷார்ட் போட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம எது வேணாலுமே பட்டு சாரிக்கு வேர் பண்ணலாம். ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கும், அழகாகவும் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ரேட்டும் சைடில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அழகான பூஜை அறையில் வைக்கிற ஒரு விளக்கு தான். இது நல்ல பிராஸில் செஞ்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு சூப்பரான யூனிக்கான ப்ராடக்ட்னு சொல்லுவேன். இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைடில் 2 பெல் கொடுத்துருக்காங்க. அந்த பெல் நம்ம இந்த மாதிரி வச்சு விட்டோம் அப்படின்னா தானாக பெல் ஆடிட்டே இருக்குது. உண்மையிலே இது ரொம்பவே சூப்பரான ப்ராடக்ட்னு சொல்லுவேன். நல்லா ஹெவியான குவாலிட்டியில் செஞ்சுருக்காங்க. ஸ்டாண்டும் கீழே இருக்குது. அந்த ஸ்டாண்டு மேலே தான் விளக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி யூனிக்கான பொருட்கள் எல்லாம் நம்ம பூஜை அறையில் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பெல் தானாக அதுவே ஆடிட்டே இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த சவுண்ட் ரொம்ப யூனிக்காக இருக்குது. எல்லாருக்குமே இந்த மாதிரி யூனிக்கான பொருட்கள் பூஜை அறையில் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. அதுக்கு இது ரொம்பவே சூப்பரான சொல்யூஷன். நல்ல ஒரு யூனிக்கான ப்ராடக்ட். அதுவும் இல்லாமல் நல்ல ஹெவியான குவாலிட்டி பிராஸ் மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க. நம்ம ரெண்டும் நல்ல ஹெவியான வெயிட் இருக்கிறதுனால கீழே சரிஞ்சு விழுந்துடும் அப்படின்ற டென்ஷன் கிடையாது. இதில் திரி போட்டு அழகாக ஏற்றி விடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் தீபம் ஏற்றுவீங்க அப்படின்னா அதுக்கும் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே நம்ம பூஜை அறையில் இருந்துச்சு அப்படின்னா எல்லாரும் கேட்பாங்க எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். எல்லாமே உங்களுடைய பூஜை அறைக்கு ஏற்ற மாதிரியான பொருட்கள் செலக்டிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. சைடில் இதனுடைய ரேட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்டை பற்றி பார்க்கலாம். இது 1 டயர் விளக்கு தான். இது நம்ம குத்து விளக்குலே சிங்கிள் குத்து விளக்கு. இது நம்ம தண்ணி போடணும், திரி போடணும், எண்ணெய் போடணும் அப்படின்ற டென்ஷனே கிடையாது. எந்த டென்ஷனுமே இல்லை. இதில் வெறும் ஃப்ளக்கு மாட்டி விட்டோம் அப்படின்னா போதும். அழகாக 4 பக்கமும் அந்த லைட்ஸ் சூப்பராக எரியும். அதுவும் இல்லாமல் எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டி எல்இடி லைட்ஸ். இது மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராஸ் கிடையாது, பிளாஸ்டிக் மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க. நல்ல ஹெவியான பிளாஸ்டிக் மெட்டீரியலில் செஞ்சுருக்கிறதுனால உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி நம்ம பூஜை அறையில் இந்த மாதிரி யூனிக்கான பொருட்கள் எல்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்களேன், ரியல் குத்து விளக்கு நம்ம திரி போட்டு பற்ற வச்சாலும் இவ்வளோ பிரகாசமாக இருக்காது. அடிக்கடி அணைஞ்சு போயிடும். இது அந்த மாதிரி அணையவே அணையாது. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏற்றி வச்சோம் அப்படின்னா போதும். இந்த மாதிரி ஃப்ளக்கில் போட்டு வச்சோம் அப்படின்னா போதும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பின் வேரியேஷனில் கொடுத்துருக்காங்க. எங்கே வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இது அழகான மயில் தொகையை விரிச்ச மாதிரி ஒரு மேட்டு. இது நம்ம பூஜை அறையில் அழகாக போட்டு விடலாம். ரொம்பவே சூப்பராக அந்த மயில் பாருங்களேன். அந்த கலரும் மயிலும் அவ்வளோ அழகாக யூனிக்காக செஞ்சுருக்காங்க.
இதனுடைய ரேட் வந்து நான் சைடில் கொடுக்குறேன், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ரொம்பவே சாஃப்டான ஒரு இதில் செஞ்சுருக்காங்க, கிளாத்தில் செஞ்சுருக்காங்க. மேலேயும் வந்து அழகாக இருக்குது. இது வந்து ஆன்டி ஸ்கிலிட்டோடு வந்திருக்கு. வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இது வந்து நம்ம சிங்கிள் விளக்கு பார்த்தோம், இப்போ வந்து 5 டயர் விளக்கு பார்க்க போகிறோம். இதுவும் வந்து குத்து விளக்கு தான். குத்து விளக்கு அப்படின்னாலே பிராஸில் தான் வரும். ஸோ இது வந்து நல்ல ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க. உண்மையிலே இந்த மாதிரி பொருட்கள்லாம் யூனிக்லாம் நம்மளுடைய பூஜை அறையில் வச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுவும் வந்து 2 பின் வேரியேஷன் தான், ப்ளக் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம கரண்ட்டில் வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா போதும், எவ்வளோ மணி நேரம் ஆனாலும் அணையாமல் அப்படியே வந்து இது வந்து பிரகாசமாக இருக்கும். பூஜை அறையில் இந்த மாதிரி ஒலிகள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா குட் வைப்ஸோடு இருக்கலாம். ரொம்பவே சூப்பராக வந்து அழகாக இருக்குது பாருங்கள். எண்ணெய் போட தேவையில்லை, திரி போட தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. அழகாக வந்து நம்ம 2 பின் வேரியேஷன் வச்சோம் அப்படின்னாவே போதும். அழகாக வந்து இது வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். இதோடைய லைட்ஸ் வந்து LED லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு அழகான ஒரு விளக்குன்னு சொல்லுவேன். சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் இது கண்டிப்பாக வந்து ரொம்பவே நல்லா சின்ன பிள்ளைங்க கை வச்சுடுவாங்க அப்படின்ற டென்ஷனே இல்லாமல் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பூஜை அறையில் ரியல் மல்லிகைப்பூ தான் வைப்போம். இது வந்து ஆர்டிஃபிஷியல் மல்லிகைப்பூ. யாருமே சொல்ல மாட்டாங்க இது ரியல் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்படியே ரியல் மாதிரி அச்சசலாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரியெல்லாம் வாடாத மல்லி நம்ம அழகாக பூஜை அறையில் வச்சு விடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அழகான வந்து துளசி மடம் தான். ரொம்பவே நல்லா இருக்குது. இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பாக பெருசாக வச்சுருப்பாங்க. இது யூனிக்காக குட்டியாக செஞ்சுருக்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இது நல்ல ஒரு மெட்டீரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில்வர் மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க. மேலே வந்து லீஃப் எல்லாம் வச்சு அவ்வளோ தத்ரூபமாக வந்து இது செஞ்சுருக்காங்க. அப்படியே துளசி செடி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது இது. இதனுடைய ரேட் வந்து நான் சைடில் கொடுக்குறேன், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப குட்டியாக செஞ்சுருக்கிறதுனால யூனிக்காக நம்மளுடைய பூஜை அறையில் வச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த லீஃப்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்களேன். விரல் அளவு சைஸ் தான் இருக்குது, ரொம்ப பெருசாலாம் கிடையாது. என்னுடைய விரல் சைஸ் அளவு தான் கொடுத்துருக்காங்க. வேணும்னா இந்த மாதிரி யூனிக்கான பொருட்கள் வேணும்னா நம்முடைய சேனல் ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய பூஜை பொருட்களை நான் போட்டிருக்கேன். இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். கிருஷ்ணரும் ராதையும் இருக்கிற மாதிரியான ஒரு சிலை தான். ரொம்பவே சூப்பராக யூனிக்காக செஞ்சுருக்காங்க. இதுவும் பிராஸில் தான் செஞ்சுருக்காங்க. அப்படியே நடனம் ஆடுற மாதிரியே கொடுத்துருக்காங்க. 2 பீகாக் சைடில் இருக்குது. அந்த பீகாக்குடைய ஃபெதர் வந்து நல்லா மேலே வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ யூனிக்காக வந்து இது செஞ்சுருக்காங்க பாருங்கள். குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி பொருட்கள் வந்து நம்ம பூஜை அறையில் அழகாக வந்து வச்சு விடலாம். இந்த மாதிரியெல்லாம் சின்ன விளக்கு கூட ஏற்றுறதுக்கு அந்த இடம் கொடுத்துருக்காங்க. அந்த குழி மாதிரி அந்த இடத்துல வந்து திரி போட்டு நம்ம விளக்கு ஏற்றி விடலாம். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி யூனிக்கான ப்ராடக்ட் வாங்குறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி மீஷோலேருந்து நிறைய பொருட்கள் வாங்கி நான் உங்களுக்காகவே காமிச்சிட்ருக்கேன். ஸோ எல்லாமே வந்து யூனிக்கான பொருட்கள் தான். இந்த மாதிரி யூனிக்கான பொருட்கள் எல்லாமே வேணும்னா ஒரு முறை என்னுடைய சேனல் விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து ஒரு ரொம்பவே சூப்பரான ப்ராடக்ட்னு சொல்லுவேன். பூஜை அறைக்குனே ஏற்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து மீஷோவில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ரேட் வந்து ரொம்பவே ரீசனபிள் ரேட்டில் வாங்கலாம். இதுவும் வந்து யூனிக்கான ஒரு நெக் செட்டு தான். நல்ல ஒரு லாங் ஆரமும் ஷார்ட் ஆரமும் கொடுத்துருக்காங்க. இது வந்து காசு மாலைன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி காசு மாலை தான் இது. ரொம்ப யூனிக்காக செஞ்சுருக்கிறதுனால நம்ம வந்து ஷார்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை லாங் ஆரமும் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டு சாரீக்கெலாம் இது யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கேரளா டிசைன் மாதிரி இருக்குது. இதோடைய டிசைன் எல்லாமே கேரளா சைடில் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் இது இருக்குது. ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. ட்ரெண்டிங் வேர் பண்ணணும் அப்படின்னா எல்லாருமே கேட்பாங்க எங்கே வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி. அவ்வளோ சூப்பரான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பர்சனலாகவே இது. இதில் வந்து ஜிமிக்கி 2 கொடுத்துருக்காங்க. இந்த ஜிமிக்கியும் வந்து நல்லா ஹெவியான குவாலிட்டி, இல்லை கீழெல்லாம் பேர்ல்ஸ் எல்லாம் கொடுத்து நல்லா சூப்பராக செஞ்சுருக்காங்க. பட்டு சாரிக்கெலாம் வேர் பண்ணணும் அப்படின்னா எல்லாருமே கேட்பாங்க இது தங்கமா அப்படின்னு சொல்லி. அவ்வளோ சூப்பராக இப்படி ரியல் கோல்டு மாதிரி அச்சஸெல்லாம் செஞ்சுருக்காங்க. இது காசு மாலை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் வாங்கி உங்களுக்காக வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இது வந்து 2 விளக்கு வந்து பிராஸில் தான் வந்திருக்கு.
இது வந்து அழகாக வந்து நம்ம திரி போட்டு ஏற்றி விடலாம். ரொம்ப சூப்பரான குவாலிட்டி வைஸ் வந்து அடிச்சுக்கவே முடியாது. மீஷோவில் வந்து 1/1 வந்து எதுக்குமே வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ப்ராடக்ட் தான் எல்லாமே. நல்லா அழகாக வந்து எவ்வளோ யூனிக்காக செஞ்சுருக்காங்க பாருங்களேன். இந்த மாதிரி எல்லாம் பொருட்கள் வந்து பூஜை அறையில் அழகாக வந்து நம்ம இது பண்ணி வைக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ரைட் சைடில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து ஒரு பூஜை அறைக்கான ப்ராடக்ட் தான். பூஜை அறையில்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நல்ல நல்ல பொருட்கள் வந்து பூஜை அறையில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இதுவும் வந்து ஒரு பூஜை அறைக்கான ப்ராடக்ட் தான். முன்ன நம்ம பார்த்தோம் விளக்கு, 1 டயர் விளக்கு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். இதில் வந்து விநாயகும் லக்ஷ்மியும் இருக்கிற மாதிரியான விளக்கு. இதுவும் 1-2 பின் வேரியேஷன் தான். நம்ம ப்ளக் போட்டோம் அப்படின்னா அழகாக வந்து இதில் அந்த எல்இடி லைட்ஸ் எல்லாம் வந்து அழகாக எரியும். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மேலே வந்து விநாயகரும் லக்ஷ்மியும் இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து லைட் வந்து அழகாக வந்து மேலே எரியும். அந்த லைட் எரியறதுல அந்த சாமியுடைய இது வந்து ரொம்ப பிரகாசமாக தெரியும். எனக்கு கரண்ட் இல்லாதனால நான் இப்போ இது வச்சு காட்ட முடியல. ஸோ அதனால தான் காட்டுறேன். இது உள்ளே வந்து லக்ஷ்மிக்குள்ளே வந்து ஒரு சின்ன லைட் இருக்குது. அந்த லைட் வந்து அழகாக வந்து வெளிச்சம் காட்டும். ரொம்பவே சூப்பராக இருக்குது. வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பிளாஸ்டிக் மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி பொருட்கள்லாம் பூஜை அறையில் அழகாக வந்து நம்ம வைக்கலாம். அப்படியே பிரகாசமாக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் ஆச்சரியப்பட்ட ஒரு ப்ராடக்ட்டுன்னு சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்டு. நம்ம வீட்டில் பழைய 90s கிட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப தெரியும். அம்மிக்கல் ஆட்டுக்கல் எல்லாமே வந்து நம்ம ரியலாக பார்த்துருப்போம். நம்ம பிள்ளைங்க பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி அம்மிக்கல், ஆட்டுக்கல், அப்புறம் வந்து முறம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. அவங்களுக்காகவே இது வாங்கி இது இன்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம காமிக்கலாம். ஸோ அம்மிக்கல், ஆட்டுக்கல், அப்புறம் வந்து ஒரு மொடா கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து இடிக்கல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு முறம் ரொம்பவே சூப்பராக யூனிக்காக செஞ்சுருக்காங்க. ஆனால் இது எதில் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோனில் செஞ்சுருக்காங்க. இந்த கல்லில் செஞ்சுருக்காங்க. கருங்கல் இருக்கும் இல்லையா, அந்த கருங்கல்ல வந்து செதுக்கியிருக்காங்க. உண்மையிலே சொல்கிறேன், ஆச்சரியப்பட்ட ஒரு ப்ராடக்ட்னா இது மட்டும்தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இதில் வந்து அங்கங்கே வந்து அழகாக அந்த பொட்டெல்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. பூஜை அறையில் இந்த மாதிரி பொருட்களும் நம்ம யூனிக்காக வைக்கலாம். அதே மாதிரி இல்லைன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு அழகாக வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வச்சு விளையாடுவாங்க. அந்த மாதிரியான பொருட்கள் தான் மினியேச்சருக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் பாட்டி காலத்துலலாம் இதில் வச்சு நம்ம நெல், அப்புறம் வந்து அரிசி இதெல்லாம் வந்து நம்ம மாவாக நம்ம ஆக்கியிருக்கோம். நான் செஞ்சுருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப தெரியும் இதை பற்றி. என் பிள்ளைங்களுக்கு இதை பற்றி என்னன்னே தெரியாது. ஸோ அதனால தான் வாங்கி அவங்களுக்காக காட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினேன். அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு வீடியோவாகிடும் இல்லையா, அதனால தான். இது வந்து இடிக்கி. இதில் வந்து நம்ம நெல் அதெல்லாம் போட்டு இடிப்போம். அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. ஒரு கிண்ணமும் அழகாக வந்து செஞ்சுருக்காங்க. உண்மையிலே சொல்கிறேன், இந்த ப்ராடக்ட் எல்லாமே யூனிக்காக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ரேட் சைடில் கொடுக்குறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ரொம்பவே சூப்பரான யூனிக்கான ப்ராடக்ட்னு சொல்லுவேன் இது. இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம பூஜை அறையில் வச்சோம் அப்படின்னா எல்லாருமே கேட்பாங்க, எங்கே தான் வாங்குறீங்க நீங்களாம் ப்ராடக்ட்ஸ், அந்த மாதிரி கேட்பாங்க. ரொம்பவே சூப்பரான ப்ராடக்ட். பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்பவே சூப்பரான ப்ராடக்ட்டு. நம்ம நெல்லெல்லாம் வந்து சின்ன சின்ன பானையில் வச்சுருப்போம். இது வந்து அழகாக டிசைன் பண்ணி வந்திருக்கு. இந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ யூனிக்காக இருக்குது. இது வந்து நெல் பானைன்னு சொல்லுவோம். நம்ம பொங்கல் டைம்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து வாஸ்துவாக நெல்லெல்லாம் போட்டு, நெல், அரிசி, பருப்பு இதெல்லாம் போட்டு பூஜை அறையில் வைப்பாங்க போல். எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க. ஸோ அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் நெல், அரிசி இதெல்லாம் போட்டு பூஜை அறையில் வைப்பாங்க. அதை மட்டும் தான் எனக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு எதனா தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ரொம்பவே சூப்பரான ப்ராடக்ட். நல்ல ஒரு பானைலாம் நல்லா க்ளேயில் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி டிசைன் எல்லாமே வந்து நல்லா ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது வந்து கலசமாக கூட யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. செட்டாக வந்து 3 செட்டு மேலே வந்து ஒரு மூடி மாதிரி கொடுத்துருக்காங்க. வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் யூனிக்கான பொருட்கள் நம்ம பூஜை அறையில் வச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம்.
இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குங்குமச்சிமிழ் வந்து சின்னதாக ஒரு தட்டில் இருக்கும். இது வந்து அழகாக யானை வந்து 2 பக்கம் 2 யானை இருக்க மாதிரி இருக்குது. இது என்ன டெக்கார் பீஸா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி தோணும். ஆனால் இது வந்து குங்குமச்சிமிழ். யானையை மேலே தூக்கணும் அப்படின்னா அது உள்ள ஒரு ஹோல் மாதிரி இருக்குது, கிண்ணம் மாதிரி. அதில் வந்து நம்ம மஞ்சள், குங்குமம் இந்த மாதிரி எல்லாம் போட்டு வச்சு எல்லாருக்குமே கொடுக்கலாம். இது ரிட்டன் கிஃப்டாக கூட நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் தான். ப்ரைஸ் வந்து நம்ம ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் இது. ஆனால் யூனிக்காக செஞ்சுருக்காங்க. ஸ்டாண்டு மாதிரி கீழே கொடுத்து அதில் ஒரு சாமி சிலையை வச்சு அதில் 2 யானையை வச்சு அந்த யானைக்குள்ளே வந்து ஒரு கிண்ணம் மாதிரி செஞ்சு அதில் வந்து நம்ம இந்த மாதிரி குங்குமச்சிமிழா யூஸ் பண்ணுற மாதிரி. இது ரிட்டன் கிஃப்ட்டுக்கு கூட ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த மாதிரி யூனிக்கான பொருட்கள் எல்லாம் நம்ம வந்து பூஜை அறையில் அழகாக வைக்கலாம். வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியான வெயிட்டு. மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராஸ் மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டியான ஒரு விநாயகர் சிலை தான். தாமரையில் விநாயகர் இருக்கிற மாதிரியான ஒரு சிலை. ரொம்ப சூப்பராக யூனிக்காக செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரியான யூனிக்கான பொருட்கள்லாம் செய்யறதுக்கே வந்து ரொம்ப நாள் எடுக்கும். ஸோ ஆனால் இது வந்து அவ்வளோ தத்ரூபமாக செஞ்சுருக்காங்க. எப்படி தான் இவங்களுக்கெல்லாம் மைண்டு வருதோ இந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன பொருட்களை அதுக்குள்ளே சின்னதாக ஒரு லட்டு கையில் வச்சு அழகாக செஞ்சுருக்காங்க. உண்மையிலே இது வந்து ஆச்சரியப்பட்ட ஒரு ப்ராடக்ட்னு சொல்லுவேன். எல்லாருக்கும் என் விரலளவு தான் இருக்குது. இது அவ்வளோ சூப்பரான ப்ராடக்ட். யூனிக்காக செஞ்சுருக்காங்க. எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு அச்சு பிசல் இழியாமல் அவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்காங்க. வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து பூஜை அறையில் கோலம்லாம் போட்டு வைப்பீங்க. ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான டிசைன்ஸ்லாம் வாங்கி நம்ம வந்து கோலமாவை மேலே தூவி விட்டோம் அப்படின்னா போதும், நல்ல கலர்ஃபுல்லான கோலம் வந்து நம்ம போடலாம். அந்த மாதிரியான டிசைன் தான் இது. அப்படி இல்லைன்னா பூஜை அறையில் இது வந்து வால்லையும் ஃபிக்ஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இது வாலில் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் கோலம் போடுவீங்க அப்படின்னா கோலம் கூட இதில் மேலே வந்து தூவி விட்டீங்க அப்படின்னா இதனுடைய டிசைன் வந்து அப்படியே தரையில் பதிஞ்சிடும். அந்த மாதிரியான ஒரு சூப்பரான 12 பீஸ் இது செட்டு. இது வந்து டெக்கார் பீஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பூஜை அறையில் வாலில் வந்து அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணி கூட இதை யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பரான ப்ராடக்ட். வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க. ஹெவியான குவாலிட்டியில் வந்திருக்கு. வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. செட் ஆஃப் 12 வருது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ப்ராடக்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜை அறையில் அழகான யூனிக்கான பொருட்கள் வைக்கணும் அப்படின்னா இந்த பீகாக் வந்து வாங்கி வைக்கலாம். இது வந்து கிளேயில் செஞ்சுருக்காங்க. ஆனால் கீழே போட்டால் உடஞ்சிடும். அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து 3 மெழுகுவத்தி வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்க்குறதுக்கு அந்த மயில் வந்து தோகையை வந்து நீட்டிட்டு போகிற மாதிரியே வச்சுருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் 3 மெழுகுவத்தி இருக்குது. இந்த கேண்டில் வந்து பற்ற வச்சோம் அப்படின்னா அரோமா கேண்டில். பூஜை அறையில் அவ்வளோ ஒரு சாந்தமான ஒரு ஸ்மெல் வரும். அவ்வளோ நல்லா இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நல்ல யூனிக்கான பொருள் தான் இது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து ஒரு சூப்பரான விளக்கு தான். இது வந்து 10 செட்டு விளக்கு. நம்ம ஒரே அடியில் வந்து 10 விளக்கு ஏற்றலாம். அந்த மாதிரி நடுவில் வந்து நம்ம உருளி மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த 10 விளக்கும் வந்து ஒரே அடியாக திரி போட்டு ஏற்றலாம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன். நம்ம வாசலில் அழகாக வந்து ஏற்றி விடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு பிராஸ் மெட்டீரியலில் தான் செஞ்சுருக்காங்க. யூனிக்கான பொருட்கள். ஆனால் இந்த மாதிரியெல்லாம் பூஜை அறையில் வைக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா பொருட்களுமே எப்படி இருந்துச்சு அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்பவே ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப எஃபெக்ட் போட்டு தான் இந்த வீடியோவை எடுக்கிறோம். அதே மாதிரி இல்லாமல் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்காகவே வாங்கி நான் ரிவ்யூ கொடுத்துட்ருக்கேன். எந்த பொருட்கள் நல்லாயிருக்கு, எந்த பொருட்கள் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும், மீஷோலேருந்து எந்த மாதிரியான ப்ராடக்ட் வாங்கி வீடியோ போடணும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய சஜஷன் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா சேனல் வந்து ரொம்ப மேலும் வளரும். நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ஒரு ஹோப்பாகவும் இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.